ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். நம்மளுடைய அன்றாட ஆங்கிலத்தில் நம்மளுடைய கருத்துக்களை வெறும் சாதாரண வாக்கியங்களால் மட்டும் வெளிப்படுத்தாமல் அப்பப்பையும் நம்மளுடைய கருத்துக்களை பழமொழிகள் மூலமாக வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய இங்கிலீஷ் ஒரு ஹையர் லெவல் அட்டைன் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். பல பழமொழிகள் மிகவும் புகழ்பெற்ற பழமொழிகளாக இருந்தாலும் கூட இந்த நவீன காலத்தில் அந்த பழைய பழமொழிகளை பயன்படுத்துறதுக்கு சிலர் கூச்சப்படுறது உண்டு. இதெல்லாம் ரொம்ப பழைய ப்ராவர்ப் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் சில ப்ராவர்ப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேச்சு வழக்கில் இருக்கிறதாலையோ என்னவோ தெரியல, அல்லது செமி ப்ராவர்ப்ஸ் போல் இருக்கிறதாலையோ என்னவோ தெரியல, இன்றைக்கும் கூட நம்மளுடைய கான்வர்சேஷனில் நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்மளுடைய டெய்லி கான்வர்சேஷனில் பயன்படுத்துறதுக்காக ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 50 ப்ராவர்ப்ஸை இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். இந்த ப்ராவர்ப்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அடிக்கடி உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆங்கிலத்தை செம்மைப்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல தொடக்கம் பாதி வேலை முடிந்ததற்கு சமம். வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. சைலன்ஸ் மீன்ஸ் half consent. சைலன்ஸ் மீன்ஸ் half consent. உன்னால் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. You cannot please everyone. You cannot please everyone. பேச்சை குறை, உழைப்பை அதிகமாக்கு. Talk less, work more. Talk less, work more. உன்னால் இன்னைக்கு செய்ய முடிந்ததை நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடாதே. Don't put off till tomorrow what you can do today. Don't put off till tomorrow what you can do today. அறிவுரை போல இலவசம் வேறேது. Nothing is given so free as advice. Nothing is given so free as advice. செய்வன திருந்த செய். Do well what you have to do. Do well what you have to do. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடி. Kill 2 birds with 1 stone. Kill 2 birds with 1 stone. உள்ளதை உள்ளவாறு சொல். Call a spade a spade. Call a spade a spade. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. Think before you speak. Think before you speak. பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிச்சு பேசு. Think twice before you speak. Think twice before you speak. வாழ், வாழ விடு. Live or let live. Live or let live. ஆபத்துக்கு பாவமில்லை. Necessity has no law. Necessity has no law. வாய்ப்பு இருதரம் கதவை தட்டாது. Opportunity seldom knocks twice. Opportunity seldom knocks twice. வாழ்க்கை சுகமானதென்று. வாழ்க்கை ரோசா மலர் படுக்கை என்று. அதாவது வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது கிடையாது அப்படின்னு சொல்ல வரோம். அது இங்கிலீஷில் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லலாம். போனதும் போகட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நடந்தது நடந்து போச்சு விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ். லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வருவது வரட்டும். கம் வாட் மே. கம் வாட் மே. பலர் கைப்பட்டால் காரியம் கெடும். அதாவது ஒரு செயலை பலர் சேர்ந்து செய்கிறா போல் இருந்துச்சுன்னா ஆளுக்காள் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அல்லது ஆளுக்காள் வித்தியாசமாக செய்வாங்க. அதனாலேயே அந்த காரியம் கெட்டு போயிடும் இல்லையா? அதை இங்கிலீஷில் too many cooks spoil the soup. Too many cooks spoil the soup அப்படின்னு சொல்லலாம். நெருப்போடு விளையாடினால் தீப்புண் ஏற்படும். If you play with fire, you will get burnt. If you play with fire, you will get burnt. அனுபவமே அருமையான ஆசான்.
Experience is the best teacher. Experience is the best teacher. எல்லாம் நன்மைக்கு. All is well. All is well. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். After death, the doctor. After death, the doctor. புறத்தோற்றம் கண்டு மயங்காதே, அதாவது ஒன்றுடைய வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது இங்கிலீஷில். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு பொய்யை மறைக்க 9 பொய். One lie leads to more lies. One lie leads to more lies. சிந்திய பாலுக்கு ஒப்பாரி வைக்காதே, அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு செயலை நினச்சி வருத்தப்படாத, அழாத அப்படின்றத இங்கிலீஷில் டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் அப்படின்னு சொல்லலாம். ஒருபோதும் கும்பலில் அறிவுரை கூறாதே, யாருக்கும் பப்ளிக்கில் அறிவுரை சொல்லக்கூடாது. அதை இங்கிலீஷில் நெவர் அட்வைஸ் எனி ஒன் இன் அ க்ரௌட். நெவர் அட்வைஸ் எனி ஒன் இன் அ க்ரௌட் அப்படின்னு சொல்லலாம். எதுவும் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. எனிதிங் வேல்யூட் வேர் இட் பிலாங்ஸ். எனிதிங் வேல்யூட் வேர் இட் பிலாங்ஸ். வெறுங்கை முழம் போடுமா அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லைன்னா வெறும் வார்த்தை அல்லது வெட்டி வார்த்தை நமக்கு சாப்பாடு போடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது வெறும் வார்த்தை, வெட்டி வார்த்தை ஒன்றும் பண்ணாது, எதுக்கும் உதவாது அப்படின்றது இங்கிலீஷில் பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. சிறு சிறு விஷயங்களால் ஆனதே வாழ்க்கை. லைஃப் இஸ் மேட் ஆஃப் லிட்டில் திங்ஸ். லைஃப் இஸ் மேட் ஆஃப் லிட்டில் திங்ஸ். அதிர்ஷ்டம் எல்லா நாளைக்கும் அடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா வாய்ப்பு எல்லா நாளுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வருஷத்தில் எல்லா நாளுமே இப்படி இருக்கிறாப்புலையே மகிழ்ச்சியாக இருந்துராது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. எவ்ரிடே இஸ் நாட் சண்டே அப்படின்னு சொல்லிக்கலாம். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு அல்லது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஹேஸ்ட் இஸ் அ ஃபூல்ஸ் சாய்ஸ். ஹேஸ்ட் இஸ் அ ஃபூல்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அழகிய முகம் ஆனால் அழுகிய மனம். அ ஃபேர் ஃபேஸ் பட் அ ஃபவுல் ஹார்ட். அ ஃபேர் ஃபேஸ் பட் அ ஃபவுல் ஹார்ட். அறிவுரை கொடுப்பது எளிது, அதன்படி நடப்பது அரிது. It's easier to give advice than to follow it. It's easier to give advice than to follow it. வியர்வை சிந்தாமல் இன்பம் இல்லை. No sweet without sweat. No sweet without sweat. எடுப்பதை விட கொடுப்பது மேல். Better to give than to take. Better to give than to take. வாழ்க்கை குறுகியதே ஆனாலும் இனிது. லைஃப் இஸ் ஷார்ட் yet sweet. லைஃப் இஸ் ஷார்ட் yet sweet. தனி மரம் தோப்பாகாது. One flower makes no garland. One flower makes no garland. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான். அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா பல வேலைகள் அவங்களால செய்ய முடியும், ஆனால் எந்த ஒரு வேலையிலையும் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதை தான் இங்கிலீஷில் ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லலாம். பைத்தியக்காரர்கள் மற்றவர்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். மேட் பீப்புள் திங்க் அதர்ஸ் மேட். மேட் பீப்புள் திங்க் அதர்ஸ் மேட். உழைப்பில்லாமல் ஊதியமில்லை. நோ பெயின்ஸ் நோ கெயின்ஸ். நோ பெயின்ஸ் நோ கெயின்ஸ். ஒரு கெட்டவன் அவன் இருக்கிற ஒட்டுமொத்த குழுவையும் சமுதாயத்தையும் கூட கெடுத்து விடுவான். அதாவது ஒரு கெட்டவன் இருந்தால் போதும், அவன் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த குழுவையும் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சில இடங்களில். அதை நம்ம இங்கிலீஷில் ஒன் பேட் ஃபிஷ் ஸ்பாயில்ஸ் த ஹோல் வாட்டர்.
ஒன் பேட் ஃபிஷ் ஸ்பாயில்ஸ் த ஹோல் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மந்தையிலும் ஒரு கருப்பு ஆடு உண்டு. அதாவது ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு கெட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அல்லது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு கெட்டவங்க இருப்பாங்க, அல்லது ஒரு லஞ்சம் வாங்குறவங்க இருப்பாங்க, அல்லது ஒரு நேர்மையற்றவர் இருப்பாங்க. அப்படின்றத இங்கிலீஷில் there is a black sheep in every flock. there is a black sheep in every flock அப்படின்னு சொல்லலாம். கெட்ட கூட்டாளிகள் கூட சகவாசம் வச்சுக்கிறதுக்கு தனியாகவே இருக்கிறது மேல். அதாவது கெட்டவங்க கூட பழகிறதுக்கு தனியாக இருக்கிறது எவ்வளோ பெட்ரு அப்படின்றது இங்கிலீஷில் பெட்டர் அலோன் தேன் இன் அ பேட் கம்பெனி. பெட்டர் அலோன் தேன் இன் அ பேட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். செல்வத்தை விட உடல் ஆரோக்கியம்தான் சிறந்தது. எவ்வளோ தான் சொத்து இருந்தாலும் கடைசியில் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையிலே கிடந்தோன்னா அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஸோ செல்வத்தை விட உடல் ஆரோக்கியம்தான் சிறந்தது அப்படின்றது இங்கிலீஷில் ஹெல்த் இஸ் பெட்டர் தென் வெல்த். ஹெல்த் இஸ் பெட்டர் தென் வெல்த் அப்படின்னு சொல்லலாம். தீமையை முளையிலேயே கிள்ளி எறி. நிப் த ஈவில் இன் த பட். நிப் த ஈவில் இன் த பட். கற்பதற்கு வயதில்லை. நெவர் டூ ஓல்ட் டு லேர்ன். நெவர் டூ ஓல்ட் டு லேர்ன். முகமலர்ந்து உபசரிப்பதே நல்விருந்து. வெல்கம் இஸ் த பெஸ்ட் டிஷ். வெல்கம் இஸ் த பெஸ்ட் டிஷ். இனம் இனத்தை சேரும். Birds of the same feather flock together. Birds of the same feather flock together. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. Where there is a will, there is a way. Where there is a will, there is a way. And finally, முயற்சி திருவினையாக்கும். அல்லது பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது அப்படின்றது இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். Indeed, practice makes a man perfect. So practice all the proverbs that you have learned today and also the new vocabularies you learn every day till your English becomes perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.